ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. அது என்னுடைய 2018 என்னோடய வீடியோஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நடுவில் கொஞ்ச நாள் ரொம்ப போரிங்காக இருக்குது சார், அதெல்லாம் சும்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன். திரும்பவும் அதே வியூவர்ஸ் தான் தெரியல சார், திரும்ப நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள், ஒரு சின்ன எங்களுக்குள்ளே நாங்கள் திருத்திக்கிறோம் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுல அப்படின்னு. ஓகே, சரி. நம்ம இன்றைக்கி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம லைவ் மார்க்கெட்டில் வியூஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்டு கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது ப்ரைஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் இந்த மாதிரி மேலே போகும் அப்படின்றது அசம்ஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இதுக்கு முன்னாடி லைவ் மார்க்கெட்லேயே. ஒரு சில அதுக்கும் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, உங்களால் லைவ் மார்க்கெட்டில் கொடுக்க முடியுமா, உங்களால் இதை காமிங்க அப்படின்வாங்க. தெரிஞ்சவங்க உங்களுக்கு புரிஞ்சுங்க. அதாவது நம்ம ஒரு மோட்டிவேஷனுக்காகவோ அல்லது ரியல் எஜுகேஷன் நீங்கள் எப்படின்னா புரிஞ்சுங்க. ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண சொல்ல அதில் என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அடுத்தது இருக்கும். ஆனால் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்னீங்களே ஒரு 100 லைக்ஸ் 100 ஆர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம இத்தனை பேர் பார்க்குறாங்கப்பா, நம்ம இதுக்காக நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் இருக்குமே தவிர மிச்சப்படி இல்லை. என்னுடைய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த 370 380 வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வியூஸ்லாம் கூட உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது கூட பண்ணக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய வியூ. ஏன்னா இது காமிச்சிட்டு நான் கிளாஸஸ் வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தோற்றம் வரும். ஸோ அதனால தான் இதை அவாய்ட் பண்ணிது இவ்வளோ நாளாக. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அடுத்த பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சப்போர்ட், இது சப்போர்ட் ரைட்டுங்களா. ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் திரும்பிச்சுன்னா இங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் இந்த இடத்துல எக்ஸிட். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்டே எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு. மேபி இந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகலாம், அது வேறு கதை விடுங்க. ஆனால் ப்ரெசென்ட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு உங்களுக்கு பிளான் பண்ணிது கோல்டில். ஓகே, அதே மாதிரி ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இப்போ கரெக்ஷனுக்கு வந்தது. கரெக்ஷன்லேருந்து லைட்டாக ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் பாட்டமில் ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் கிடச்சிது, அதனால் உங்களுக்கு அப்சைடுக்கான மூவ்மெண்டம் கொடுத்தது, வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ்க்கு போகலாம். ரைட்டுங்களா. சரி, 1 செகண்ட். இப்போது நிஃப்டி 50 இதுக்குள்ளே உங்களுக்கு காலையில் உங்களுக்கு வியூஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், மேலே போகும், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு. இதுவும் உங்களுக்கு லாஜிக் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ட்ராப் செட்டிங் இது. அதாவது ஒரு விஷயம் 1 மினிட் சார்ட்டில் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு உள்ளே இந்தாண்டு ஓப்பன் ஆச்சு எல்லாருக்கும். ஓகே, இங்கே என்னன்னா இப்போ அந்த கேப் ரீஃபில் பண்ண வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எல்லோரும் இப்போ மோஸ்ட் ஆஃப் 90% ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கேப் ரீஃபில் ஆகும் அப்படின்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அப்போது ஆல்மோஸ்ட் இடத்துல அந்த வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல கடகடன்னு எல்லாம் ஷார்ட் பண்ணுவாங்க, பொசிஷனை ஷார்ட் பண்ண அவங்களோட எஸ்எல் மேலே ட்ரிகர் போடுவாங்க. அப்போது இந்த எஸ்எல்ல நாம் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் அந்த மைண்ட் செட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த லெவல் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இந்த சப்போர்ட் கூட பார்த்திங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ், இது எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம ஒரு ஓல்டு வியூவர்ஸ்க்கு தெரியும். ஸோ இதிலே செகண்ட் ட்ராப்பில் ஆனவங்க இந்த கேப் ரீஃபில் ஆகும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் அந்த சமீபமாக இப்போ புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த சார் எனக்கு ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 35,000 வாங்கினாங்க. ஸோ இதில் கேப் ரீஃபில் ஆகும் அப்படின்னாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தா கேப் ரீஃபில் ஆகலை அப்படின்வாங்க. அந்த கேப் எங்கே ரீஃபில் ஆகுமோ அங்கே தான் ரீஃபில் ஆகும். எல்லா இடத்துலையும் கேப் ரீஃபில் ஆகும் தெரியாது. மேபி நாளைக்கு என்றைக்கு ரீஃபில் ஆகுதுன்னு தெரியாது. இல்லை மார்க்கெட் கொஞ்ச நாள் தொடர்ந்தாகலாமே. இன்ட்ரடே பண்ணுறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ரைட், ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மேலே உங்களுக்கு 24,970 25,000 2 லெவலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம வியூஸில் போய் பாருங்கள். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மேலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கோட டே ஹையை, ஸோ அங்கே 24,970 லெவல் ரெண்டு தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரைட், ஓகேங்களா. சரி, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன சார் போகும் மார்க்கெட்டு, என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அகைன் பேக் டு வெளியே வந்துடுறேன். இங்கே பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா. ஸோ மார்க்கெட் என்னது, இப்போ ப்ரைஸ் ஃபால் ஆகணும் அப்படின்னா ஸோ இதனுடைய கரெக்ஷன் 50%. ரைட். அப்போது இந்த 50% ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கேருந்து இந்த ஏரியா மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 25,025 அந்த லெவல் போகிறதுக்கான வரும். அந்த லெவல் இங்கே உங்களுக்கு ட்ராவல் தெரிஞ்சிடும். அந்த லெவல் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா 25,100 25,150 ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ரைட், ஓகேங்களா.
சரி, ஒருவேளை மார்க்கெட் வந்து ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி திரும்ப வந்ததில் ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணி கீழே வந்துடுச்சு அப்படின்னா இது அகைன் இந்த லோ லெவல் சப்போர்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி 50ல் என்னோட வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி சார், நெக்ஸ்ட் லெவலில் அப்போ எங்கே சார் வரும்? இந்த கேப் அப் ஆயிடுச்சுல, இந்த கேப் அப் ரீஃபில் பண்ணவே பண்ணாதா அப்படின்ற ஒரு கேள்விகள். அதாவது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து சொன்னீங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது இந்த கேப் ரீஃபில் எப்போ சார் பண்ணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்ட்ராடே அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நாள் மேபி ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். ஏன் நாளைக்கே கூட உங்களுக்கு சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் கேப் ரீஃபில்லும் பண்ணலாம். ஆனால் நாளைக்கே பண்ணுமா, அடுத்த வாரமே பண்ணுமா, இந்த எக்ஸ்பைரிக்கே பண்ணுமானா தெரியாது. ஆனால் இன்ட்ராடேல மூமெண்ட்டை மட்டும் நம்ம கேட்ச் பண்ணலாம். இந்த மூமெண்டம் திரும்ப வச்சுன்னா இந்த எம் பேட்டர்ன் மாதிரி இந்த பேட்டர்னை நம்ம கட் பண்ணி கீழே ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளானை நம்ம எடுக்கலாம். ஓகே, ஒருவேளை மார்க்கெட் இங்கே சஸ்டனாக இங்கே நிற்குது, அப்போ இந்த கீழே நெக்லைன் கட் ஆகலை, மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா அகைன் ஒரு அப் உங்களுக்கு அப்போ சொல்லியிருந்தாலும் 25,050, 25, 100, 25, 150. ஸோ இந்த 2-3 லெவல் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது மேலே அப்பர் சைடு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் இன்னும் ஸ்டில் வந்து வீக்னஸ் கண்டினியூவாக தான் இருக்குது, ஒரு புல்லிஷ்னஸ் இல்லை. ஏன்னா இந்த இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட்டு இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆனால் கூட இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அந்த 55,500 அப்படின்ற லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட்டு உங்களுக்கு இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு பெட்டராக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போச்சு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டினியூ பேக் டு பேக் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த மார்க்கெட்டு இந்த மூமெண்டம் கேட்ச் பிடிக்க சொல்ல 2 ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு 55,500 ஒன்று, 55,650 2 ரெசிஸ்டன்ஸாக பேக் டு பேக் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து என்னோடய வியூ என்னன்னா பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி இருக்குது, 2 ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஷார்ட் சைடு பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் சைடு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ லெட்ஸி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பாட்டமில் இருக்க ப்ரைஸை நமக்கு ஹை கிடைக்கணும், அதுக்கு டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் போடலாம். ஆனால் நம்ம எங்கே போய் ஷார்ட் பண்ணுறது அவ்வளோ சேஃபாக இருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ப்ரீவியஸ் சப்போர்ட்லாம் இருக்குது பாருங்கள், இங்கெலாம் சப்போர்ட் ஏரியாஸ் அதெல்லாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஷார்ட் பண்ணுறது அவ்வளோ சேஃபாக இருக்காது. கண்ணாடி இப்படியே சைடு வேஸ் மேலே மூவ் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட் சைட் பிளான் நிஃப்டி பேங்க்கில் எனக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நம்ம நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த கொஞ்சம் எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான். ஏன்னா மார்க்கெட்டு ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ 81,200 to 82,000 ப்ரைஸ் மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் என்னென்ன உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமோ கொடுங்க. நம்ம அடுத்த லெவலில் நம்ம பார்க்கலாம். ஓகே.